ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று ஜனவரி 7, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 4:27 இரவு வரை அஷ்டமி, பின்னர் நவமி நட்சத்திரம் ரேவதி 5:50 இரவு வரை, பிறகு அஸ்வினி நட்சத்திரம், யோகம் சிவம் 11:15 இரவு வரை, அதன் பின் சித்தம், கரணம் பவம் 4:27 இரவு வரை, பிறகு பாலவம் 3:27 காலை வரை, பிறகு கௌளவம். இன்று சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கி சமநோக்கு நாள், வளர்பிறை. இன்றைக்கு நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது பூர உத்திர நட்சத்திரம். கரணம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. சூரிய உதயம் 6:01. இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமி நாள், ரேவதி நட்சத்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவ ஆரம்பம். இன்னைக்கு குற்றாலம் ஸ்ரீ குற்றநாதர் ரிஷப வாகன புறப்பாடு. ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் திருவீதி உலா. குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் புறப்பாடும் இருக்குது. இன்றைக்கி சிறப்பான கோயில்களில் பார்க்கும்போது திருநன்ற ஊர் இதயலேஸ்வரர் கோயில், இதய நோயை வைக்கக்கூடிய உன்னதமான கோயில். இந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவமேனில் உள்ள பக்தி காரணமாக சிவனுக்கு மனதில் கோயில் கட்டியவர். அந்த கோயிலை இதயத்திலே கட்டினதுனால அதுக்கு இதயலேஸ்வரர் கோயில்னு பேர். ஒரு மனிதனுக்கு உண்மையான பக்தி அப்படிங்கிறது மனதார வழிபடுறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண கோயில். இந்த கோயிலை வழிபடும் போது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். தன்னுடைய இதயத்திலே ஒரு சிவபக்தர் கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. அந்த கதையை நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பதிவே பத்தாது, அந்த அளவுக்கு நல்லா சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு சென்று வருபவர்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால செவ்வாய் ஹோரையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது. திருச்செந்தூர் முருகனை நான் எங்கே போய் திருச்செந்தூர் கோயிலில் தான் போய் கும்பிடணுமா, இல்லை என்னோடய மனதிலே கும்பிடலாமான்னா மனசுலே கும்பிடலாம். ஆனால் சில விதிமுறைகளும் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம பண்ணிட்டா ரொம்ப நல்லது. என்றைக்கோ ஒரு ஸ்கூலுக்கு போய் அட்மிஷன் போட்டு நம்ம சேர்ந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும். ஒரு MBBS படிக்கிறீங்கன்னா அது 5 வருஷத்துக்கு அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும். அப்போ ப்ராசஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மனசில் அந்த விஷயம் டார்கெட் சொல்யூஷனும் உங்களுக்கு அந்த கரெக்டாக நடக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். அப்போ தான் அது வெற்றி பெற முடியும். எல்லாமே எடுத்து லா படியில் பிரேக் பண்ணிட்டு போனால் அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு குடும்பம், அந்த அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆர்கனைஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய திறமை. அந்த திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா கிரக நிலைகளில் நம்மளுக்கு ஆட்பட்டிருக்கும். இப்போ எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது யார்? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுன்னா சனி அவர் பிடிச்சி ஆட்டி படைக்கும். அப்போ ஒரு கிரகம் நம்மளை கான்ட்ரிபியூட் பண்ணும் போது தான் அதோடைய காரகத்துவம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் 7:30 சனி பிடிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் திமுறாவே பேசிட்டு போகிறாங்க, நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல, இல்லை ஏதோ ஒன்று பண்ணால் அவனுக்கு ஏதோ சனியை முடிச்ச மாதிரி போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால்? அதுக்கு நெகட்டிவாக சொல்கிறது இல்லை, அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காது. இப்போ ஒரு லைட் அடிக்கிறோம், அது ரெட் கலராக போய் அடிக்கும் போது ரெட் கலர் தான் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நம்ம இந்த கிரகங்கள் நம்மளை ஷேடோவை நம்மளை பாஸ் பண்ணுது. அதை போய் நம்ம அதை ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ எதுனா நம்ம வாழ்க்கையில் இப்போ கோச்சார பலன்களை நம்ம என்ன தான் சொன்னாலுமே சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிரகத்தில் உங்கள் ஜாதகத்தில்
என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதுபடி தான் நீங்கள் வேலை செய்வீங்க. அதே மாதிரி என்ன திசா புத்தி போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை முறை இருக்கும். லக்னாதிபதியோட வலிமையானவர் தசாநாதர்னு சொல்லலாம். லக்னாதிபதி சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். தசா புத்தி மட்டும்தான் இன்றைக்கி என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், கான்ட்ரிபியூஷன் நடக்கும். ஒருத்தருக்கு 18 வருஷம் ராகு திசைனா ராகு போல் என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நெகட்டிவ் விஷயம்லாம் பண்ணுவார். சனி திசைன்னா நெகட்டிவ் விஷயம்லாம் சிலதெல்லாம் பண்ணுவார். குரு திசை நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் குரு திசை நல்லது பண்ணுன்னா குரு உங்களோட ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தார்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இல்லை குரு நீசமாயிட்டாலோ இல்லை மறைந்து போய்விட்டாரோ பெரிய பிரச்சனையை தான் கொடுப்பாரு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகளில் வளர்பிறை செவ்வாவாக இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை ஏன் கும்பிட சொல்கிறோன்னா, ஏன் பழனி மரண முருகன் கோயில் நான் கும்பிடக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். திருச்செந்தூர் முருகனை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, சில விஷயங்களில் அஷ்டமி திதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலபைரவரை வேண்டுவாங்க. இது வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால, நீங்கள் செவ்வாய்க்கிழமைகள்லாம் இருக்கிறதுனால முருகப்பெருமானை கும்பிட்றது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தான் கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, முருகன் திருச்செந்தூரில் ஏன் கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. திருச்செந்தூர் முருகன் சூரசம்காரத்தெல்லாம் முடித்து நல்ல ஒரு வெற்றியை பெற்று அதன் பிறகு திருமணம் செய்து கொண்ட ஆலயம். அது குருவோடைய ஸ்தலமும் கூட அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். குரு இருந்தால் தானே திருமணம் பண்ணி வைப்பார். அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தான் போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு வாட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்க போய் சாமி தரிசனம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இவ்வளோ நாள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அதுதான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு உள்ள சிறப்பு. அதே மாதிரி பழமுதிர் சோலைக்கு பழங்களை வாங்கி கொண்டு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இனிமையான நல்ல வாழ்க்கை, அந்த பலாசுலையில் உள்ள அந்த இனிமை, அந்த இனிப்பு போல் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம். பழனிமலை கோயிலுக்கு போகலாம். யார் போகலாம் அப்படின்னா, அதுக்கும் நட்சத்திரம் இருக்குது, அதுக்கும் ராசிகள் இருக்குது. அந்த மாதிரி ராசிகள் உள்ளவங்களாம் போகலாம். விருச்சிக ராசிக்காரங்க இப்போ அதிலே நிறைய நட்சத்திரம் இருக்குது. அந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு உடையவங்களாம் போனான்னா இன்னும் நல்ல பலன் எக்ஸ்டெண்டாக கொடுப்பாரு. பழனிமலை கோவிலுக்கு யார் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கோ அவங்க பழனிமலை கோவிலுக்கு போகிறாங்க. அவங்களோட ஜாதகத்தில் ஏற்கனவே செவ்வாய் பலமாக இருக்குது அப்படின்னா கோவம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தால் என்ன ஆகும், குடும்பத்தில் பிரச்சனை வரும். அப்போ செவ்வாயோடைய ஆட்சியோ உச்சமோ இல்லை நீசமோ வக்கரமோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை ரியாக்ட் பண்ணும். நீங்கள் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இன்னும் கோவப்படுவீங்க, இன்னும் சண்டைக்கு போவீங்க. அப்போ பழனிமலை என்ன கோச்சிக்கிட்டு போன ஊர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல யார் யார் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்க போகணும், என்ன ராசிக்காரங்க போகணுங்கிறது ஒன்று இருக்குது. சரி, இப்போது நம்ம கிரக நிலைகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு வக்ரமாக இருக்கார், கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கார், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் ஒன்றுமே இல்லை, கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இப்படி இந்த கிரக நிலைகள் இருக்குது. இப்போது நம்ம அவரவர் ராசி பலனை நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி செலவு அதிகரிக்கும். ஆடம்பர செலவை குறைச்சிக்கணும். நிறைய செலவு பண்ணிங்க அப்படின்னா சேமிப்புகள் அப்படிங்கிறது கரையும். சேமிப்புகள் இல்லைன்னா என்ன ஆகும், பிரச்சனைகள் உருவாகும். வீட்டில் சுப செலவுகளாக அதை மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். திருமணம் நடக்காதவங்க திருமணம் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த 7.5 சனி வர்றதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணுறது இன்னும் நல்லது. காதல் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தசாபூத்தி போயிட்டுருக்கு இல்லையா, அதை செக் பண்ணிக்கோங்க. அஸ்வினி பரணி அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்கேஸ் ஒரு 20 வயசுக்கு மேலே ஒரு 60 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும். இப்போது காமனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, பரணி நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு தசை நடக்கும். நீங்கள் சூரிய சந்திர செவ்வாய் திசை அப்படின்னு நடந்துச்சுன்னா இந்த 7.5 சனி அவ்வளோ சிறப்பு கிடையாது. அப்போ யார் தசாநாதன் இருக்காங்க, இப்போ சூரிய திசை வருது அப்படின்னா நீங்கள் சூரிய பகவானை தினமும் வணங்கணும். சந்திர திசை இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு செல்லணும். அதே மாதிரி
செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை அமைதியான ஒரு தெய்வத்தை நீங்கள் வழங்கணும். நீங்கள் பழனி மலைக்கு போயிடக்கூடாது. எதுக்குன்னு பழனி மலையை நீங்கள் சாமி கும்பிடலாம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கும்பிட்றது திருச்செந்தூர் முருகன், பழமுதிர் முருகனை நீங்கள் கும்பிட்றது நல்லது. அதே மாதிரி சில விஷயங்களை சொல்ல போனால் மேஷராசிக்காரங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சந்திர திசை, செவ்வாய் திசையில் 7.5 சனி நடக்குது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அறுவை சிகிச்சை, விபத்துகள் போன்ற விஷயங்களை நடக்கக்கூடியதாக இருக்கும். உடம்பு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயம்னால திருச்செந்தூர் முருகனை நீங்கள் கும்பிடணும். ராகு திசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ராகு ஸ்தலங்களில் சென்று வருவதும், புத்துள்ள கோயிலுக்கு வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை புத்துள்ள கோயில் போல் பஞ்சமி திதியில் போகலாம். பஞ்சமி திதியில் நீங்கள் போகலாம். அதே மாதிரி அஷ்டமி நவமியில் காலபைரவரை வேட்டி வர்றது இந்த 7.5 சனியோடைய தாக்கங்கள் 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடியே அதோட தாக்கத்தை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குரிய ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் திசாபூத்திகளில் ராகு திசையாக நடந்துச்சு, இல்லைங்க எனக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு திசை ரொம்ப சும்மா விடாது, பிரச்சனைகள்லாம் நிறையா கொடுக்கும். இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாத அநியாயம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு போதைக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது கெடுத்து விடும் ராகு திசை. இல்லைங்க எனக்கு நல்லா தான் இருக்கேன் நான் ராகு திசையில் அப்படின்னா குரு ஏதாவது பார்க்கும், இல்லை குரு கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயம்னா கரெக்டாக முடிவு எடுப்பீங்க. இல்லை குரு அங்கேயும் வக்கரமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும். பவர் குரு ஆகிடுவார். இருந்தாலும் அந்த ராகு தன்னோட இயல்பை செய்வார். இந்த ராகு திசை இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷராசிக்காரங்க தேவையில்லாத பஞ்சாயத்து எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது வரும். அதனால் மேஷராசி ராகு திசை இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. குரு திசையாக நடக்குது, ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாகவோ இல்லை நீசமாகவோ இல்லை மறைந்தோ இருந்தால் ஒரு சில பலனை கொடுக்காது. பகை வீட்டில் இருந்தாலும் பெரிய பலனை கொடுக்காது. அப்போ குரு நல்ல இடத்துல இருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் குரு நல்லது பண்ணுவார். நீங்கள் நல்ல முடிவு எடுப்பீங்க, குடும்பத்துக்கு தகுந்த முடிவு எடுப்பீங்க. சனி திசை நடந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டுரும். சனி மேஷராசிக்கு பெரிய இதுன்னா, ஆனால் சனி உங்கள் ஜாதகத்தில் பவர் ஆகிட்டாரு, வக்ரம் ஆகிட்டாரோ, இல்லை சனி நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏற்றமான பலனை மேஷராசி கொடுங்க. மேஷராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் செவ்வாழையை வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். செவ்வாழையை நீங்கள் கொண்டு தானமாக கொடுத்தீங்கன்னா கூட இந்த நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தரும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி ஃப்யூச்சரை பற்றி நிறைய சிந்திப்பீங்க. யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஆனால் தெளிவான சிந்தனையை நீங்கள் எடுப்பீங்க, ஃபைனலாக அந்த டிசிஷனுக்கு வருவீங்க. இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த ராகு செவ்வாய் திசைனா கூட பரவாயில்ல ரிஷபராசிக்கு. ஆனால் இந்த ரிஷபராசிக்கு செவ்வாய் திசை வீடு மனை யோகம் கொடுக்கும். சந்திர திசை ஒருத்தவங்களுக்கு நடத்துனா அம்மாவுடைய பாசம் இருக்கும், இல்லை அம்மாவனால தொந்தரவு இருக்கும், இல்லை அம்மா வழி சொந்தத்தில் இருக்கும், அம்மா வழி கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்காது. செவ்வாய் திசை இப்படி இருக்கும். அடுத்தது ராகு திசை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு நெருக்கமாகவே இருந்தால் கூட ராகு திசை தவறான பகை வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ராகு ஒரு கெட்ட சாரம் வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு குரு பார்வை இல்லாத ஒரு ராகுவாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கெடுதலான பேரை கொடுக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்கும். தசாபுத்தி மட்டுமே உங்களை முடிவு பண்ணும். குரு திசையாக இருந்தால் நல்ல குடும்ப அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி திசை ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா தான் கொஞ்சம் நட்பு திசையாக இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதிக்கு அவர் ஃபேவரான ஆளான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சனி திசை நடந்துகிட்ருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு. சிம்ம லக்னக்காரங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சனி பவராக இருந்தால் பிரச்சனை இல்லை, பவர் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சனி உங்கள் ஜாதகத்தில் கெட்டுக்கிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வச்சு செய்யும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தசாபூத்தி என்ன நடக்குதுன்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ண தெரியலன்னா எனக்கு கால் பண்ணி அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன திசாபுத்திகள் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். முருகப்பெருமானுக்கு பிடித்த
ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணிங்க. தினமாவெல்லாம் வச்சு கும்பிடும் போது நல்லது பழகும். தினமாவே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில சுணக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவு பெறக்கூடியதாகவும், திசாபுத்திகள் ஏதாவது சனி திசை ராகு திசை நடந்தால் அந்த உரிய தெய்வங்களை நீங்கள் போய் வழிபடணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க, பொறுமை பெருமை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உதாரணமாக இருக்குது. மிதுன ராசிக்காரங்க இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவீங்க. நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த குரு திசை சனி திசை அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, குரு ஒன்றும் பெரிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனால் குடும்பம் அமையும், நல்ல குழந்தைகள் பிறக்கும், நல்ல மனைவி அமைவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும். இதே இவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அதே ஒரு சந்திரனுடைய இதில் போட்டு செவ்வாய் வக்ரமாக இருக்காரு, அது நீசமும் பெற்றிருக்கிறாரு. அப்படிங்கும் போது மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டமாக சகோதர வழியில் ஒரு சில பிணக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இன்கேஸ் ராகு குரு திசையில் சனி திசை நடக்குதுன்னா மிதுன ராசிக்கு அது என்ன லக்னம்னு செக் பண்ணிக்கிங்க. மிதுன லக்னமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் சனி திசை அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதகத்தில் யோகம் கொடுக்குதா அவயோகம் கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த திசா புத்திகள் வேலை செய்யும். சனி திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு சில பேருக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தவே பத்தாது, அந்த பிரச்சனைகளை இன்னும் பெருசாக்கி விட்டுரும். குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ அந்த தெய்வத்துக்கு குறை வச்சுருக்கீங்க. அடிக்கடி போய் அந்த குலதெய்வத்துக்கு கூல் பண்ணி விட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூல்னா என்ன, நம்ம எப்பவுமே செய்கிற அந்த குலதெய்வ வழிபாடு முறைப்படி நீங்கள் செஞ்சிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கும். இப்போ குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். கடக ராசிக்காரங்க, நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு கடகராசிக்காரங்க பொதுவாக இந்த பூச நட்சத்திரங்கள்லாம் திசையே சனி திசை. இந்த படிக்கிற மாணவர்களுக்கு சனி திசை நடந்துச்சுன்னா கொஞ்சம் படிப்பில் மந்தத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் சுறுசுறுப்பாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க. சனி திசைக்கு அப்புறம் சில பேருக்கு புதன் திசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா புதன் திசையில் நல்ல கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க. பட் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரதுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க. கடகராசிக்கு ஆகாதது புதன் இல்லையா, சந்திரனுக்கு ஆகாத புதன் திசை உங்களுக்கு பெருசாக ஃபேவரான திசை கிடையாது. இருந்தாலும் இந்த புதன் திசையில் படிக்கிற மாணவர்கள் ஒரு வித்தையை கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒன்று கற்றுப்பீங்க இந்த புதன் திசையில். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்போ இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் புதன் திசையில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இல்லை. கடகராசிக்காரங்களுக்கு இந்த கேது திசை ஏதாவது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பெண்ணுக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா அந்த பெண் சரியாக வாழவே மாட்டாங்க. அவங்களுக்கு மனசெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு போகும். அதாவது வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்காமல் இருக்கும். அதே மாதிரி அந்த கேது திசையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருமணம் தடையை கொடுக்கும். திருமணம் பண்ணவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இந்த கேது திசையில் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா கேது திசையில் திருமணம் பண்ணக்கூடாது. ஒருவேளை குரு பலம் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். குரு கேதுவை பார்த்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி குரு புத்தி குரு திசை நடந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கிறாரா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு அந்த கேது திசை நடத்தும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சரியான பிரச்சனைகள் வரும். குரு பார்த்தா ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும். சுக்கிர திசை நடக்குதுங்க கடகராசிக்காரங்க. சுக்கிர திசை அஷ்டம சனியில் வந்தால் பொருளாதார நிலைமை நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற அவமானம் அசிங்கம் தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் கண்டிப்பாக பஞ்சாயத்தை கூட்டி விட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிர திசையில் சூரிய சந்திர செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனியில் சூரிய சந்திர செவ்வாய் ராகு இந்த 4 திசையும் ரொம்ப நன்மைகள் கொடுக்காது. அதற்கான வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கணும். உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இப்போ சூரிய திசைன்னா
அந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஆதித்ய துதி பாடுறதும், சூரிய பகவானை நமஸ்கரிக்கிறதுக்கும், சந்திர பகவானை சந்திர திசையாக இருந்தால் நீங்கள் வழிபாடு வந்து இந்த திங்கக்கிழமையில் வர பிரதோஷ வழிபாடு, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மனசு சரியில்லாதவங்க, இல்லை டிப்ரெஷன் போகிறோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனை வைக்கும் போது கண்டிப்பாக அதுலேருந்து மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஒரு விஷயத்தை 100 முறை யோசிக்கலாம், ஆனால் ஃபைனலைஸ் அப்படிங்கிறது பண்ணணும். சந்திராஷ்டிரமம் பூரா உத்திரா நட்சத்திரத்துக்காரங்களால கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும்னா புது விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதும், அதை தவிர்த்து வர்றதும், அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் வண்டியெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக முறுக்குன்னு முறுக்கிட்டு எங்கன்னா கொண்டு போய் விட்டுருவீங்க. அதனால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணுங்கள். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே வண்டி வாகனத்துக்கு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள்னால மனசஞ்சலப்படக்கூடியதாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். சில பேர் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு தடையாக இருக்கும், வீடு வாங்குறதுக்கு தடையாக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வேண்டி வர்றதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். சிம்ம ராசிக்காரங்க சுக்கிர சூரிய சந்திர செவ்வாய் திசை உங்களுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் இந்த திசைகள் நடக்கும். இந்த மாதிரி திசைகள் நடந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து மக நட்சத்திரத்துக்கு இருக்காது, கேது வரைக்கும் இருக்குது. கேது திசை தான் முதல் திசை. அடுத்தது பூர நட்சத்திரத்துக்கு சுக்கிர திசை, இந்த மாதிரி உத்தரத்துக்கு ஒரு சூரிய திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூரிய சந்திர செவ்வாய் திசை வந்து ராகு திசை வந்தாலே இந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வந்து உள்ளுக்கு வராரு அஷ்டம சனியாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, மனசுக்கு தவறு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிற சொல்யூஷன். எப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு தப்பாக படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. மனசுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் முதல்ல பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ரெமடி. ஏன்னா கடவுள் வந்து ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாரு, இதை பண்ணாத இதை பண்ண அப்படின்ற இன்ட்யூஷன் கொடுக்கும்போது தவறுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய காரங்களாக இருந்தாலும் அமைதியாகிடுங்க. இல்லை கரெக்டு, இது நான் பண்ணி தான் ஆகணும், நல்லா இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்த பண்ணுங்கள். அப்போ இது ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃபேவராக, உங்கள் மனசுக்கு ஃபேவராக எதுவுமே நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அப்போ நீங்கள் இந்த கடவுளை போய் நீங்கள் வழிபடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவான பாதையை அது கண்டிப்பாக காட்டும். சிம்மராசிக்காரங்க சிக்கல்களை சந்தித்தாலும் சிறப்பான ஒரு சில முடிவுகளை நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த அஷ்டம சனியை அசால்ட்டாக கடந்து போகிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணுறதும் முருகப்பெருமான வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த செவ்வாய்க்கிழமைகளில் சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே இந்த அஷ்டம சனிலாம் வந்துச்சுன்னா செவ்வாயை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஆஞ்சநேயரை போய் நல்லா பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னா, வெற்றிலை மாலை சாத்துறது, வடைமலை சாத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்துக்கு. வெண்ணெயை கொண்டு போய் நீங்கள் தானமாக கொடுத்து 4 பேர் வருகின்ற பக்தர்களுக்கு வெண்ணெயை நீங்கள் தானமாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெண்ணெய் எப்படி உருகி உங்களுக்கு ஊற்றுதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது உருக்கி போயிடும். அது மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாளில் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சாணி அப்படிங்கிறது ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். குரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். அது கடக சனியாக வருது. அதே மாதிரி கேது வந்து உங்கள் தலையிலே உட்கார்ந்துருக்காரு, அதாவது ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சில மன உளைச்சல்கள், மனசோர்வு, பிள்ளைகளால் சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மறைமுக எதிரிகளுடைய தொல்லை, அவங்களால வருகின்ற ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு முழு ஆதரவு அப்படிங்கிறது பெரியவங்ககிட்ட கிடைக்கும். உங்கள் திசா புத்தியை செக் பண்ணிக்கிங்க. ஒருவேளை ராகு திசை, குரு திசை, சனி திசை, அவயோக திசை ஏதாவது நடக்குதான்னு பாருங்கள். ராகு திசையாக இருந்தால் மற்றவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். பெற்றோர்களாக இருக்கும்போது பிள்ளைகளை ஒரு கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தவறுகள் செய்யக்கூடிய விஷயங்களும் அமையும். ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக
ஓப்பனாக சொல்லணும்னா அடுத்தவங்க பெண்ணாக இருந்தால் ஆணோ ஆணாக இருந்தால் பெண்ணோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கன்னிராசிக்காரங்களுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குடைய சில பெரிய சிக்கல்களை உண்டாக்கி விட்டுரும். நிறைய பிரச்சனைகளை அதை சார்ட் அவுட் பண்ணக்கூடியதாக கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். அதனால் யோசித்து செயல்படுங்க. குரு திசையாக இருந்தால் குரு நல்ல இடத்துல உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா புதனுக்கு குரு ஒன்றும் பெரிய ஆகாத திசை தான். ஆனாலும் கன்னியா லக்னமாக இருந்தால் தான் அது 100% நடக்கும். கன்னி ராசின்னு பெருசாக இல்லை, லக்னாதிபதிக்கு ஒரு ஃபேவராக இல்லையா. ஏன்னா தசாநாதன் தான் இம்பார்ட்டண்ட். தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா தான் நீங்கள் நல்லது நடக்கும். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புதன்கிழமையில் புதன் ஹோரையில் வழிபடுறதும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க உயர்வான பதவி செல்றது, உங்களை பற்றி உயர்வான சிந்தனைகள் உடையவர்களும் உங்களை கூட சேருவாங்க. அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இடை போடக்கூடிய தன்மை, மற்றவங்களுடைய விஷயங்களை எடை போட்டுருவீங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு சில சிக்கல்களை நீங்களாக போய் மாட்டுவீங்க. துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே நீதி நேர்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த தசாபூத்திகள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். செவ்வாய், ராகு, குரு, சனி திசை அப்படி நடக்குதுன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணி அந்த தசாபூத்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வண்டி வாகனங்கள் வாங்குறதோ இல்லை வீட்டு மனை வாங்குறதோ சில விஷயங்களை நீங்கள் பார்த்து தான் செய்யணும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி திசை நடக்குது, இல்லை குரு திசை நடக்குது, இல்லை ராகு திசை நடக்குதுன்னா அந்த திசைகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன திசா புத்தி போயிட்டுருக்கு, அதனால் பாதிப்புகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறது ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட்டோட பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். உயர்வான எண்ணங்களில் உயர்வு அடையக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு மிக நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க உதவிகள் அதிகமாக கிடைக்கும். உதவிகள் கிடைச்சாலும் ஒரு பெற்றோர்களுடைய ஒரு சில அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூரியனும் புதனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றதும் உங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை அது ஏற்படுத்தி விட்டுரும். விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி திசை ஏதாவது நடந்துட்டு இருந்தால் தான் பிரச்சனைகள் அதிகம் கொடுக்கும். அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குரு திசை, ராகு திசை ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். குரு திசையாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. குரு வக்ரமாக இருக்கார். இந்த காலகட்டங்களில் குருவோடைய பலனை கொடுப்பாரு. குரு ஹானஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பூமை பண்ணி விட்ருவார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும். அதே மாதிரி சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். ஆனால் வண்டி வாகனத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ராசியில் ராகு, குரு, என்ன சனி எது இருந்தாலும் இந்த திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். எனக்கு திசா புத்தி தெரியலைங்க அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் திசா புத்தி படி உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபடுது. ஏன்னா லக்னாதிபதியோட தசாநாதன் ரொம்ப பெரியவர், அப்படின்னால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கள் விருச்சிகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் முருகப்பெருமான மனதார வழிபடுறது வீட்டில் அப்படிங்கிறது நல்ல வெற்றிகளை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. இந்த தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த 7.5 சனி முடிஞ்சு, எனக்கு 7.5 சனி இல்லை 8.5 சனியே முடிஞ்சிருச்சு, 9.5 சனியே முடிஞ்சிச்சு, ஆனால் இன்னும் எனக்கு மாற்றங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் கேலி பண்ணக்கூடிய விஷயங்களும் இப்போ இருக்கும். ஏன்னா திசா புத்திகள் ராகு திசை, ராகு திசை நடக்குது, அவயோக திசை, ஏதாவது ராகு திசை ராகு புத்தி நடக்குது அப்படின்னா கூட குரு திசை ராகு புத்தி நடக்குது, சனி திசை நடக்குது இப்படின்றவங்க கொஞ்சம் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இருள் கிரகங்களில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அது யோகமாக அவயோகமாக பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பொதுவாகவே பாவ கிரகங்கன்னா பாவத்தை மட்டும்தான் பண்ணுவாங்க, நன்மைகள் அதிக அளவில் பண்ணக்கூடியவங்களும் அவங்க தான். அதே மாதிரி சுபகிரகங்கள் அதிகமாக தீமைகள் பண்ணக்கூடிய கிரகங்களும் இருக்குது. ஏன்னா அதுக்கு காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது நம்மளுக்கு செயல்படும். அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உங்கள் வழிபாடுகளாக
நிறைய விஷயம் குருஸ்தலத்துக்கு போகிறது, ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு ஒரு தடவையாவது வாழ்க்கையில் போயாகணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடையாது. இன்கேஸ் குரு புத்தி நடக்குது, குரு திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ராசியாதிபதி லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசையாக இருந்துச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் நல்ல குடும்ப அமைப்பை கொடுப்போம். ஆனால் குரு தவறான பகை வீட்டில் உட்கார்ந்தா தான் ஒரு சில பிரச்சனைகளை அது கண்டிப்பாக கொடுக்கும். ராகு திசை நடந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆணாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆணோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் குருவோடைய வீடுங்கிறதுனால அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகை வீட்டில் இருந்தால் பிரச்சனை வந்துடும். அதே ராகுவை வந்து கூட இருந்து பார்க்குறதும், குரு பார்க்குற ராகுவாக இருந்தாலும் ராகு திசை ஓரளவுக்கு நன்மை பண்ணும். இருந்தாலும் இந்த சட்ட சிக்கல்களில் மாட்டி விட்டுரும். சில சட்ட சிக்கல்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ராகு திசையில் வந்து ஒரு தேவையில்லாத வம்பு வழக்குகளை தூக்கி விட்டு போயிடும். அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிறையா வருது, பணம் வருதுங்கிறதுனால டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கு அதை ஏமாத்துறது, கவர்மெண்ட்டாக நாம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் ராகு திசையில் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் பழமுதிர் முருகப்பெருமானையும் வழிபடுறதும், குருஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும், மோசமான செயல்கள்லேருந்து விடுபட்டு வருவதாகவும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு திசைகள் நல்லா இருக்குது. ராகு திசை, குரு திசை போயிட்டுருக்குன்னா ராகு திசையாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு மனசுக்கு தப்புன்னு தோன்ற வேலையை இந்த ராகு திசையில் பண்ணாதீங்க. அதே மாதிரி அஃபையர்ஸ், உங்களை தேடி பொண்ணுங்க வருவாங்க. பையனாக இருந்தால் பொண்ணு வரும், பொண்ணாக இருந்தால் பையன் வருவாங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்ல போகணுன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. அது ஒரு மிகப்பெரிய கெடுதலான பலனாக கொடுத்துரும். சில பேர்த்துக்கு அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மேரேஜ் ஆனவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கெட்ட பேர், நட்பு, கூடா நட்பு கேடலில் போய் முடியும். அதனால் ராகு திசை எப்போ சட்டத்துக்கு புறம்பான சில விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ராகு திசை குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா கல்வி நிறுவனங்களை வைத்து செயல்படக்கூடியதாகவும், மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மறைமுக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். அது மாதிரி ராகு திசை இருக்கா, குரு திசை இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கண்டிப்பாக கொடுத்துரும். குரு திசையில் நம்ம கவனமாக இருக்கணும். சனி திசை மகர ராசிக்கு மகர லக்னம் இல்லை கும்ப லக்னமாக இருந்தால் அந்த திசை நல்லா யோகமாக இருக்கும். சனி வக்ரமானாலும் நல்லாயிருக்கும். சனி வந்து ஒரு நல்ல இடத்து 40 சனி வக்ரமான 40 வயசுக்கு மேலே நல்ல யோகத்தை கொடுக்கும். எந்த ஜாதகத்தில் சனி வக்ரமாயிருக்கோ அவங்க 40 வயசுக்கு மேலே நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். கும்பராசிக்காரங்க பக்தி அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று சில பேருக்கு ஹரிதுவார் அப்படிங்கிற விஷயங்கள், காசி, ராமேஸ்வரம் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஆயத்தமான நாளாக இருக்கும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு குடும்பத்தோடு செல்ற வரக்கூடிய பிராப்தமும். கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனிங்கனால எத்தனை தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வண்டி வாகனத்தில், டாக்குமெண்ட் விஷயத்தில் யார்கிட்டையும் கவனமாக பேசுகிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, பொறுமையாக கடந்து போகிறது ரொம்ப நல்லது. உங்கள் தசாபூத்திகள் சனி திசையோ இல்லை குரு திசையோ, சனி திசையில் நடந்தால் யோகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவயோகமாக ஆயிடுச்சு உங்கள் ஜாதகத்தில் அவயோகமாக சனி இருக்காரு அப்படின்னா வச்சு செய்யும். சனி திசையில் குலதெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க. ஏன்னா தடையை அதிகமாக கொடுக்கும். அது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். அதனால் அது தடையை அதிகமாக கொடுக்கும். கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தசா புத்தி அது. கும்பராசிக்கு சனி என்ன தான் நல்லது பண்ணாலும் நீங்கள் சின்ன தப்பு பண்ணாலும் அது பெருசாக உங்களுக்கு தண்டனையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால திசைகள் நல்லா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். அந்த தசாநாதனுக்கு போய் அப்ளிகேஷன் போடுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்னோடனே என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இது காமெடிக்கு சொல்ல அங்கே போயிட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஏற்ற பலன்களை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீனராசிக்காரங்க நலம், உடல் நலம், மனநலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு சனி திசை தான் ஆரம்ப திசை. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு, புரட்டாதிக்கு குரு திசை, ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன் திசை. ஆனால் நடுவில் வரக்கூடிய கேது சுக்கிர திசைனால சுக்கிரன் வந்து 45-40 வயசில் வரும் ஒரு சில பேருக்கு. இப்போது புரட்டாதினா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குரு திசை தான். அடுத்த சனி கேது அதில் 50 வயசு ஆயிரும். அதே வந்து இப்போ உத்திரட்டாதி அப்படின்னா நடு வயசில் வரும் 40 வயசுக்கிட்ட. ரேவதி நட்சத்திரம்னா
சீக்கிரமாக வந்துடும், ஒரு 25-30 வயசுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த திசாபுத்திலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த 7.5 சனியில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வர திசாபுத்திகள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார நிலைமையிலும் வீடு வாகனம் வாங்குறதும், வண்டி வாகனம் வாங்குறதும், அதேமாரி வீடு கட்டுறதும், கிரகப்பிரவேசம் பண்ணுறதும், கும்பாபிஷேகத்துக்கு போனால் தயவுசெய்து கும்பாபிஷேகத்துக்கு சூப்பராக அட்டன் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் கும்பாபிஷேகம்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். திசாபுத்திகள் போல தான் உங்களுக்கு வாழ்க்கை நடக்கும். அதனால் நலம் பெறக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் முதல் நாளாக இதை ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்களும் நன்மை கொடுக்கறதாக இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு பூரட்டாதியோ உத்திரட்டாதியோ ரேவதி நட்சத்திரம் சுக்கிரதேசம் இருந்தால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஆனால் அசிங்க அவமானப்பட வேண்டியதாக இருக்கும். ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் மேலாகட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கும். நியாயமாக இருந்தால் உங்களை சனி காப்பாற்றிடுவார். அநியாயம் ஏதாவது பண்ணிட்டு இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா சரியான சிக்கலில் போய் மாட்டுவீங்க. மீனராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.